தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கும் நாடுகளை ஒடுக்க வேண்டுமென அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைக்கும் நேரத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்பை அமெரிக்காவில் வைத்தே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நடத்தியது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக வலுவான அரசியல் சக்தியாக பிரிக்ஸ் நாடுகள் உருவாகிவிடுமோ என்ற அச்சத்தில் அமெரிக்க டாலருக்கு போட்டியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு வேறு கரன்சியை உருவாக்கினால் அவர்கள் மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டி வருகிறார். இந்த சூழலில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்து வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தொடரில் பங்கேற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தை அமெரிக்காவில் வைத்தே நடத்தியுள்ளார். அதில் பேசிய அவர், உலகளவில் அதிகரித்து வரும் மோதல்களை சமாளித்து அமைதியை உருவாக்கும் பணியில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் விரிவான சீர்திருத்தம் அவசியம் என்றும், சர்வதேச வர்த்தகத்தில் அதிக வரி விதிப்பு மற்றும் புதிய தடைகள் உருவாகி வரும் நிலையில் உலக வர்த்தக அமைப்பை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பினரான இந்தியா, பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர்களுடன் தனி ஆலோசனைகளையும் ஜெய்சங்கர் நடத்தினார். பிரிக்ஸ் அமைப்பின் வளர்ச்சியை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து வரும் சூழலில் அமெரிக்காவில் பிரிக்ஸ் கூட்டம் நடைபெற்றிருப்பது சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது.